ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய அரசு குழந்தைகள் பள்ளி இருக்கு இல்லையா, அந்த பள்ளிகள் பார்த்தீங்க அப்படின்னா சத்துணவு உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தமிழக அரசாங்கம் வந்து இந்த ஜாப்போட வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் இல்லைன்னா ஃபெயில் ஆயிருந்தாலுமே சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். 10ஆம் வகுப்பு மட்டும் இல்லாமல் 11, 12 டிப்ளமோ, ஐடிஐ, டிகிரி நீங்க எது படிச்சாலும் சரி ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்லாம் போக முடியும். இல்லை 10ஆம் வகுப்பு நீங்க ஃபெயில் ஆயிருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் வகுப்பை உங்களால் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்க 10ஆம் வகுப்புல நீங்க படிக்கிறதுக்கோ இல்லை படிக்காததுக்கோ வேற விஷயம் வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்க 10ஆம் வகுப்புல நீங்க போயிட்டாலே சரி, தேர்ச்சியோ தோல்வியோ எது இருந்தாலுமே சரி இந்த ஜாப் வந்து எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எந்தவித கட்டணமும் உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ எந்தவித ஃபீஸுமே இல்லாமல் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எந்த வித தேர்வுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ல உங்களை செலக்ட் செய்யறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ எதற்காக கட்டணம் தேர்வு இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப் வந்து யாருமே வந்து கட்டணம் வந்து பெருசாக செலுத்தவே மாட்டாங்க. ஏன்னா ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சத்துணவு துறையில் தான் பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அப்படின்ற போது ஸோ யாருமே வந்து கட்டணம் அப்படின்னு சொல்லலாம் யாருமே வந்து அப்ளை வந்து பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சத்துணவு உதவியாளருக்கு வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்தவித தேர்வுமே தேவை கிடையாது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வந்து கிடையவே கிடையாது. சிம்பிளான ஒர்க்கு தான். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சத்துணவு துறையில் போய் பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான வேலை தான். நீங்கள் போய் செக் பண்ணாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வும் கிடையாது, கட்டணமும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த ஜாப்போட அப்ளிகேஷன் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி அனுப்புறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறது உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணால் மட்டுமே போதும் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷனோட ஒரு லிங்க் வந்து கொடுத்துமா நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதை வந்து உங்களால் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து PDF ஃபார்மேட்லேயே இருக்குது அப்படினால நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் மொபைல்லேயே ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட இந்த ஜாப் வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா? ஓகே, இப்போ இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ப்ராப்பராக வீடியோ செக் பண்ணிட்டு ப்ராப்பராக வந்து எல்லா விஷயங்களும் அப்ளை பண்ணுங்க. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஜாப்போட பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி, வயது வரம்பு என்ன அப்படின்றத நம்ம பார்த்தலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி இது நீங்கள் பெற்றிருந்தாலே போதும், எந்தவித பிரச்சனை வந்து கிடையாது. ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். முக்கியமாக உங்களுக்கு தமிழில் சரளமாக பேச தெரிந்திருக்க வேண்டும். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புள் தான் இருப்பீங்க. ஸோ தமிழில் உங்களுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கு சரளமாக வந்து பேச தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து இந்த கல்வி தகுதி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சிம்பிளான விஷயம் தான், இதை வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர் இருக்காங்களே அவங்களுக்கு SC கேட்டகரியில் இருப்பாங்களே அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 21 வயதுக்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது, 40 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பழங்குடியினர் இருக்காங்களே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதிற்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது, 40 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் இருக்காங்களே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 வயதிற்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது, 40 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. மாற்றுத்திறனாளி யாராவது ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4% பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைவான பார்வைத்திறன் இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் பார்வையில் வந்து ப்ராப்பராக வந்து விஷன் வந்து இருக்காது, அந்த மாதிரி லைட்டாக விஷன் இருக்கவங்க இருப்பாங்க இல்லையா, அதாவது கண்ணாடி மூக்கு கண்ணாடி அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். 4% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து இருக்கு. உடல் இயக்க குறைபாடு இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு கால் வந்து வேலை செய்யாமல் இருக்கும், ஓரளவு வேலை செய்யும் பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வேலை செய்யாமல் இருக்கும் இல்லையா அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் இருக்கும் இல்லையா, அதாவது சில பேருக்கு வந்து தொழுநோய் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ தொழுநோய் பற்றி உங்களுக்கு சொல்லணும் அவசியம் வந்து கிடையாது. ஸோ தொழுநோய் இருக்கு இல்லையா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40% முழு செயல்பட்டு திறன், உணர்திறன் மற்றும் செயல்திறன் உள்ளடக்கி உள்ளது. ஓகேவா? ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா 40% வந்து ஒரு மாதிரி செயல்பாட்டில் இருக்கு இல்லையா, தொழுநோயில் இருந்து குணப்படுத்தக்கூடிய செயல்பாடு இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி திரவ வீச்சுலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு இருக்கும் இல்லையா, அதாவது பேசுறதுக்கு வந்து ப்ராப்பராக சில பேர் பேசுவாங்க, சில பேர் வந்து திக்கி பேசுவாங்க, சில பேர் பேசல வந்து சில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா,
ஸோ அவங்களும் சேர்ந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டு இருக்காங்களே அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 25%, அதாவது மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்கன்னா 4%, கணவரால் கைவிடப்பட்ட விதவைகள் இருக்காங்களே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25% பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிரிண்ட் அவுட் வந்து 2-3 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கு மேலே சேர்த்து உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா எந்த ஊராட்சி என்ன மாநகராட்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ளே இல்லை அப்படின்னா அது என்ன விஷயங்கள் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள எந்த பள்ளியில் நீங்கள் விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்றத பள்ளியை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அது என்ன பள்ளி அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. இதில் உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கணவரோட பேரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட தந்தையோட பேரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட கைபேசி எண்ணை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி இருக்கு இல்லையா அது வந்து அட்ரஸ் என்ன அப்படின்ற அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் 10ஆம் வகுப்பு இங்கே எங்கே படிச்சிங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்கள் எழுதிட்டு உங்களை தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஆம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பிறந்த தேதி வயதை வந்து இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜாதி மற்றும் உட்பிரிவை சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கு இல்லையா அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து உங்களோட ஜாதி என்ன உட்பிரிவு என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸை கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு கூட இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளி யாராவது அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஆம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா விதவைகள் கணவர் அப்படின்னா ஆம் அப்படின்னா ஆம்னு கொடுங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு எந்த தேதியில் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அதோட தேதி அதோட நாள் வந்து இடம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அப்ளிகேஷனை எங்கே அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த அட்ரஸ் நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி அப்ளிகேஷன் கூட சேர்த்து சில டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ டாக்குமெண்டேஷனை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் வச்சு அனுப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட பள்ளி மாற்றுச் சான்றிதழ், SSLC மதிப்பெண் சர்டிஃபிகேட்டு, குடும்ப அட்டை சர்டிஃபிகேட்டு, ஆதார் அட்டை சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்றிதழ் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி இந்த 5 ஜெராக்ஸ் காப்பியும் சேர்த்து நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பும்போது இந்த அப்ளிகேஷன் கூட சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் அந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த அலுவலகத்தில் கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த போஸ்ட்டுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மாநகராட்சி மற்றும் நகராட்சி அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 29/4/2025 சாயந்தரம் 5:45 முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்.